வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் இந்த கந்தன் வளர்ப்பிறை அஷ்டமி நாளில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நான் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம், இந்த கந்தனின் வார்த்தைகளை கேட்ட மறுநொடியே உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை என்னால் காண்பித்து கொடுக்க முடியும். உனக்கான நல்ல நேரத்தை நான் என்னவென்று உருவாக்கி கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கான நன்மைகளும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நாம் ஏங்கி நின்ற காலங்கள் எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று பெற்றுக்கொண்டு நீ நல்லபடியாக இருக்க உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வர இந்த கந்தன் உன்னை தொடர்ந்திருப்பேன் என்பதனை மறக்காதே. எந்த நிலையிலும் அப்பன் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் விஷயங்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாதல்லவா? என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் கந்தன் இருக்கும் இடம் வாழ்க்கையின் அதிர்ஷ்டம் அல்லவா? அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு தெளிவாக நான் எடுத்து சொல்லிய பிறகும் நீ எந்த இடத்திலும் எதையும் நினைத்து கலங்கக்கூடாது. உன்னை தேடி வரும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று சொல்லி என் குழந்தை நீ எதையோ எண்ணி கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன சொல்கிறது, ஏது சொல்கிறது என்பதனை நீ சரிவர புரிந்து கொள்ளும் நேரம். அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய வெற்றியை நம்பிக்கையோடு உனக்கு எடுத்து தரும் என்பதனை நீ மறக்காதே. கந்தனிருந்து உனக்கு சொல்லும் பாடம் உன் வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் உனக்கென எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் உருவாக்கி தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. அப்பனின் நாமத்தை சதா சர்வகாலமும் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு என்னாலும் தேவைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது எது, தீயது எது என்பதனை புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் சரியாக உணர்ந்திட நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் நமக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ ஒவ்வொரு நிலையையும் சரியாக எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும். நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் உனக்கு தேவையற்ற விஷயங்கள் பல உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கான தேவைகளை நடத்தி கொடுக்க வருகிறது. இனிமேல் உன் முன்னால் நான் சொல்லிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சரியாகவே எல்லாவற்றையும் சரிபடுத்தி கொடுக்க வந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நாட்கள் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான நேரத்தை என்னவென்று வெளிப்படுத்தி அத்தனையிலும் இருந்தும் உனக்கான புரிதலை நல்லபடியாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாதல்லவா? எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கந்தன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடந்து உன்னை நல்லபடியாக வாழ்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையோ எண்ணி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் போது அத்தனையிலும் இருந்தும் உனக்கான நம்பிக்கையை நான் நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் உன்னால் முழுமையான வெற்றியை பெற முடியும் என்பதனை நீ மறந்து விடாது. நல்லதை நடத்த, நல்ல விஷயங்களை என்னவென்று உணர்த்த உனக்காக எப்பொழுதும்
உன் முன்னால் நிற்கும் இந்த கந்தன் இனியும் உன்னை தொடர்ந்து வருவேன் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் வருகின்ற காலம் உனக்கு அதிர்ஷ்டத்தை என்னவென்று உணர்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் காலம். அஷ்டமி நாளில் தெய்வங்கள் அத்தனை பேரும் உன்னை தேடி வந்து விட்டார்களே, ஆனால் இதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வேறெதுவும் கிடையாது. இதைவிட மிகப்பெரிய வெற்றி உன் வாழ்க்கையில் வேறெதுவும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் இந்த நேரத்தை நிச்சயமாக எப்பொழுதும் அடையாளப்படுத்தி கொண்டே இருப்பேன். நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு நான் சொல்லி தந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அத்தனையையும் உனக்கு சொல்லிவிட நான் உறுதியாக நிற்கும் பொழுது என் பிள்ளை எதையுமே யோசித்து நீ கலங்கக்கூடாது. எதையும் நினைத்து நீ வருந்தக்கூடாது. சுற்றி முற்றிலும் பார்த்துவிட்டு இந்த வாழ்க்கையை நினைத்து நீ ஏக்கம் கொள்ளக்கூடாது. உனக்கு என்ன கிடைத்ததோ அதுதான் உன் வாழ்க்கைக்குரியது. உனக்கு என்ன நடந்ததோ அதுதான் உன்னுடைய சந்தோஷத்திற்குரியது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? அத்தனை நிலையிலும் என் பிள்ளை நீ விரும்பியது போல உனக்கு அடுத்தடுத்த மாற்றங்கள் நடப்பதை நிச்சயமாக நீ கண்டு கொள்வாய். நான் இருக்கும் நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக வெளிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் நாம் விரும்புகின்ற நேரம் ஒவ்வொன்றும் உனக்கான மாற்றத்தை உன் கைகளில் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி நடப்பதையெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்வாய். உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. உனக்குள் பல சிந்தனைகள் இருந்திருக்கலாம், உனக்குள் பல சோதனைகளை பற்றிய எண்ணங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து உனக்கு நல்லது நடக்க இந்த கந்தன் உன்னை தேடி வருவேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்க உன் அப்பன் நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கை நடத்தக்கூடிய விஷயங்களையும் உண்மைகளையும் என்னவென்று உணர்ந்து நீ பெருவாழ்வு வாழ உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நிலையும் மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் மாறும். அத்தனையிலும் இருந்தும் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. கந்தனிருந்து உன் வெற்றியை எப்பொழுதும் உறுதி செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடந்தே தீரும் அல்லவா? அப்பன் முருகன் உன்னை சுற்றி சுற்றி அல்லவா வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு வேண்டியதை எல்லாம் நான் சரியாக உனக்கு சொல்லித்தரும் இந்த நேரம் நீ எதையுமே விட்டு விடாதே. சரியான நேரத்தில் நமக்கு கிடைக்கும் இந்த சரியான வாய்ப்புகளை நாம் எப்பொழுதும் தெளிவாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எதையுமே அவ்வளவு சாதாரணமாக நாம் விட்டுவிட முடியாது. காலம் அத்தனைக்கும் பதிலை வைத்திருக்கும் அல்லவா? தவறு செய்தவர்கள் நீண்ட காலம் தப்பித்து கொண்டே இருக்க முடியாது. என்றாவது ஒரு நாள் இதை எல்லாவற்றையும் தாண்டி இதை எல்லாவற்றையும் கடந்து ஒரு வெற்றியை நிச்சயமாக உன்னால் பெற முடியும் என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் தெரிந்து கொள்ளும் போது, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து நடத்துவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? நான் இருந்து வாழ்த்துவதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லவா? இனி எதற்காகவும் என் பிள்ளை பதறிக்கொண்டும், இனி எதற்காகவும் என் பிள்ளை கலங்கிக் கொண்டும் நீ சந்தோஷமாக இரு. உன்னோடு நான் இருப்பது உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் காலம், உனக்கான நல்ல நேரமும் உன்னை சூழ்ந்து வரும் காலம் என்பதனை நீ மறக்காது. உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை நீ நம்பிக்கையோடு எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொண்டு மன நிறைவோடு வாழ்ந்திடும் காலம் என்பதனை நீ மறக்காதே. நல்லதே நடக்கட்டும். உனக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியான விஷயங்கள் உன்னை தொடரட்டும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் வேறறுத்து தெளிவான விஷயங்களை மன நிறைவோடு பெற்று எப்பொழுதும் நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டாலே அது போதுமல்லவா? உனக்கு எல்லாமும்
தெளிவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியானபடி உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனையும் நடத்த கந்தன் இருக்கிறேன் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். நிச்சயமாக மனதில் உறுதி இருந்தால், மனதில் தைரியம் இருந்தால், நல்ல எண்ணங்கள் இருந்தால், நல்ல சிந்தனைகள் இருந்தால் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.